வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. நம்ம முன்னாடியே பேசிகிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து வேர்ல்ட் சாயில் டே. அதனால இதை பற்றின நம்மளோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல போகிறது யாருன்னா ப்ரொஃபஸர் டாக்டர் சுல்தான் அஹமத் இஸ்மாயில் சார். வெல்கம் டு இனியவை இன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆஸ் அ டீச்சர் 40 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக வந்து நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ முதல்ல வந்து இந்த மணல், அதாவது இந்த சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே, அந்த சாயில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மிக்சர்ஸ் இருக்குது. ஸோ சாயில் தான் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுங்கள். இப்போ ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் குழப்பம் இருக்கு இல்லையா? இப்போ மணல் அப்புறம் மண் அப்படின்னு சொன்னீங்க. இது ரெண்டுமே வந்து வித்தியாசமானது. மணல் வந்து இட்ஸ் சாண்ட், ஓகே. மண்ணுங்கிறது சாயில். இப்போ இதோடைய காம்பினேஷன்ஸ் பல விதமாக வரலாம். இப்போ மணல் அப்படின்னு சொல்லும்போது ஆற்று மணல் வருது, அதுக்கப்புறம் இந்த கடல் மணல், இதெல்லாம் மணல். மணல் வெரைட்டியில் வந்து இந்த பைண்டிங் கெப்பாசிட்டி குறைச்சலாக இருக்கும். நீங்கள் மணல் அப்படியே விளையாடுறீங்க இல்லையா போயிட்டு உட்காந்து. அதே நேரத்தில் வந்து இன்னொரு பக்கம் வந்து களிப்பாக இருக்கும், தட் இஸ் கிளே. இப்போ இதோடைய காம்பினேஷன்ஸ் வரும்போது கிளே ஒரு பக்கம், சாண்ட் ஒரு பக்கம், இந்த லோம் ஒரு பக்கம், அதாவது தோட்டத்து மண் அப்படின்னும். இதோடைய காம்பினேஷன்ஸ் வரும்போது பல விதமான காம்பினேஷன் வரலாம். வெறும் களிப்பாகவும் இருக்கலாம், வெறும் மணலாகவும் இருக்கலாம், வெறும் லோமாகவும் இருக்கலாம், இல்லை இது மூணும் கம்பைன் பண்ணி ஒரு அழகான மண். இதில் வந்து எல்லாமே வளர்க்க முடியும். அதில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு தேங்கி நிற்கும், எந்த அளவுக்கு உயிரினங்கள் சேர்ந்துருக்கும், எந்த அளவுக்கு வந்து அதில் காற்று இருக்கும். அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா, மண்ணுக்குள்ளார காற்று கூட இருக்கணும், சாயில் ஏர். அதே நேரத்தில் வந்து மண்ணில் வந்து ஒரு விதமான நுண்ணுயிர்கள் வளரணும். அங்கே தான் வந்து இந்த மண் வாசனைங்கிற கான்செப்டை கொண்டு வரும். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் களிப்பான ஒரு மண், ஒரு பக்கம் மணல். ஆனால் ஒரு இன்றைக்கி வந்து உற்பத்திக்கோ வேளாண்மைக்கோ இல்லை தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மண் வாசனை இருக்கான்னு பழைய பழமொழி இது. மண் வாசனை, மண் வாசனை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மண்ணுக்கு வாசனை உண்டா இல்லைங்களா? இருக்குல்ல, கண்டிப்பாக உண்டு இல்லையா? சுத்தமாக கிடையாதுங்க. மண்ணுக்கு சுத்தமாக வாசனையே கிடையாது. நீங்கள் மண்ணை எடுத்து 2 நாள் வெயிலில் காய வச்சுருங்க, அதுக்கப்புறம் மோந்து பாருங்கள், சுத்தமாக வாசனை கிடையாது. ஆனால் மழை பெஞ்சா வருதுல்ல பாருங்கள். ஸ்கூலில் படிச்சுலாம் மறந்துட்டீங்க நீங்கள் 2 பேரும். ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, தண்ணியை வந்து வாட்டர் இஸ் கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ். அப்போ தண்ணிக்கும் வாசனை கிடையாது. தண்ணிக்கும் வாசனை கிடையாது, ஆனால் மண்ணுக்கும் வாசனை கிடையாது. ஆனால் மண் வாசனை உண்டு. அந்த மண் வாசனைக்கு காரணம் மண்ணும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, அதில் வாழ்கின்ற நுண்ணுயிர்கள். முக்கியமாக ஆக்டினோமைசைட்ஸ் என்ற நுண்ணுயிர்கள் அதிகமாக வளரும். அதில் ஸ்போர்ஸ் இருக்கும். மழை வந்த உடனே அந்த ஸ்போர்ஸ்லேருந்து அந்த நுண்ணுயிர்கள் வெளியே வந்தோடனே அருமையான ஒரு வாசனை வரும். அதுதான் வந்து மண் வாசனை. அப்போ வரும்போது மண் அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் ஒரு மினரல் மேட்டர் அப்படின்னு பார்க்காம அது ஒரு உயிர் பொருள் அப்படி தான். அதனால தான் வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து நம்ம மக்கள் வந்து தாய் மண்ணே வணக்கம் அப்படின்ற ஒரு பேச்சை ஆரம்பிச்சது. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி நேராக இறங்கி அவர் பாட்டு பூட் ஷூ எல்லாம் போட்டுன்னு நேரம் மண்ணில் வயலில் இறங்கிடுவார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுத்து இறங்குவாங்க. ஸோ அந்த கலாச்சாரத்திலே வந்து ஒரு மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த மண் தான் நம்ம மண். ஓகே, வாழ்ந்த மண் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அதெல்லாம் படிப்படியே கேட்கலாம். பட் சார், ஆரம்பத்தில் வந்து எங்கள் நாலேஜ்க்காக இப்போ வந்து நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் படித்தப்போ இந்த அலுவியல் சாயில், நான் அலுவியல் சாயில்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பிளாக் சாயில், ரெட் சாயில், கிளே சாயில் எல்லாம் இருக்கு. ஓகே, இந்த வகைகள்லாம் எதை வச்சு வருது? அதுக்கப்புறம் எதனால் வந்து இந்த மாதிரி வகைப்படுத்துகிறோம்? எதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இந்த பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு, ரெட் சாயில், அலுவியல் சாயில், இந்த மாதிரி சாயில் எல்லாம் வரும்போது ஒவ்வொரு மண்ணுக்கும் தனிப்பட்ட ஒரு தன்மை உண்டு. எப்படி வந்து மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்குள்ளார வந்து நிறம், உயரம், வெயிட்டு இதெல்லாம் வித்தியாசம் வருதோ அதே மாதிரி பயோடைவர்சிட்டி போன்றவை மண்ணிலே வரும். ஆனால் எல்லா மண்ணுக்கும் வந்து ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரண்ட் மெட்டீரியல் யூஸ்வலாக கற்கள், பாறை கற்கள். இந்த பாறை கற்கள் இருக்கும்பொழுது அந்த பாறை கற்களில் வந்து வெதரிங்ங்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்குது. வெதரிங்கில் வந்து கிளைமேட், அங்கே இருக்கிற எந்த அளவுக்கு மழை வருது, எந்த அளவுக்கு காற்று அடிக்குது, எந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் அங்கே வளர்கின்றன, அதை பார்த்து இந்த பாறைக்கற்கள் வந்து மெதுவாக உடைஞ்சி அப்படியே மணலாக வருது. அப்போ அதில் தான் வந்து உங்களுக்கு சக்சஷன் ஆரம்பிக்குது. சக்சஷன் பார்க்கும்போது ஒரு உங்கள்கிட்ட ஒரு உதாரணமாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளுடைய பார்வையில் பார்க்குற நண்பர்களுக்காக, இப்போ கடலோர பகுதியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா திடீர்னு காற்று வேகம் அடித்ததுன்னா இந்த மணல் வந்து நமக்கு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லைங்களா? அதே மாதிரி அங்கே ஒரு பாறைக்கல் இருந்தாலும் அந்த மணல் அடிக்க அது குத்திட்டு தான் இருக்குது. அப்போ கிராஜுவலாக ஒரு சின்ன டென்ட் விழுதுங்க. அந்த சின்ன டென்ட்டில் இந்த மணல் போய் ஒட்டிக்குது. கொஞ்சம் தண்ணி வருது, ஈரப்பதம், ஏதோ ஒரு பிளான்ட்டுடைய ஸ்போர், லைச்சன்ஸ் அப்படின்னுவோம், இல்லைன்னா வேறு இந்த ஆல்கே இதெல்லாம் போய் ஒட்டிக்கும். அங்கே தான் அது சின்ன ஒரு செடி அப்படி வளருது. அது வளரும் போது அங்கே இருக்கிற தன்னுடைய பயாலாஜிக்கல் செக்ரீஷன்ஸ் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை எரோட் பண்ணுது. அது குழி இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, கொஞ்சம் பெரிய செடி உட்காருது. அந்த செடியுடைய வேர் அப்படி போய் அந்த பாறைக்களை இன்னும் கொஞ்சம் உடைக்குது. இந்த ப்ராசஸ் ஆக 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 அது அப்படியே உடைஞ்சி அது மண்ணாக அப்படியே மாறுது.
ஓகே. ரைட். ஸோ இட்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் நேச்சுரல் ப்ராசஸ் இயற்கையில். அப்போ ஒவ்வொரு கல்லுடைய சோர்ஸ் மெட்டீரியல் என்ன இருக்கோ, அங்கே இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கோ, அங்கே இருக்கிற நிலப்பகுதி எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அது பிளாக் சாயிலாக மாறலாம் அல்லது காட்டன் சாயிலாக மாறலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிஹெச் அப்படின்ற ஒன்று இருக்குது, ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்குது, ஆர்கானிக் மேட்டர்னு ஒன்று இருக்குங்க. இப்போ அந்த பிஹெச்னு பார்க்கும்போது அதுக்காக தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க மக்கள், அங்கே இதில் புழு இல்லையா, புழுவை கொண்டு போய் போட்டுற அப்படிங்கிற மண்புழு, அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. இப்போ ஆசிட் சாயில் இருக்குன்னு வைங்க, அங்கே ஒரு அருமையான புழு, அது வந்து ஆக்டிகேட்டோன்னா செர்ரேட்டா அப்படின்வாங்க. பார்க்குறதுக்கு அழகாக பிங்க் கலராக இருக்கும் அந்த புழு. கழுத்தில் வந்து 2 வெள்ளை கிளாண்ட்ஸ் மாதிரி தெரியும். அது என்ன பண்ணுன்னா, இந்த புழு வந்து இந்த கிளாண்ட்ஸில் வந்து கால்சியம் கார்பனேட் இருக்குது. எப்படி மக்கள் வந்து இன்றைக்காக வந்து அதிகமாக சாப்பிட்டேன், ஜீரணம் ஆகலை, அசிடிட்டி இருக்குன்ட்டு ஏதாவது மாத்திரை வேலை போட்டுக்கிறாங்களே, அதே மாதிரி இந்த கால்சியம் கார்பனேட் வந்து அதுக்கு கிளாண்ட்ஸ்லேயே இருக்குது. அப்போ அந்த ஆசிட் சாயில் அது உள்ளார எடுத்த உடனே இந்த கிளாண்ட்ஸ் வந்து அந்த கால்சியமை வந்து அப்படியே செக்ரீட் பண்ணுது, கார்பனேட். அப்போ அது உள்ளார போகிற மண்ணை நியூட்ரல் மண்ணாக மாற்றுது. அந்த மண் அப்படியே தன்னுடைய குடலில் போய் வெளியே கழிவாக வரும்போது அந்த கழிவு நியூட்ரல் சாயிலாக வருது. அப்போது ஒவ்வொரு புழுவுக்கும் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வளருது. அதனால தான் மனோன்மணியன் சுந்தரனார் அந்த காலத்திலே பாடிட்டு போயிட்டார், எம்மண்ணாயினும் நல்மண்ணாக்கும் நான்குள் புழுவேன்னு பாடினார். அப்போ அந்தந்த மண்ணில் இருக்கிற நல்ல புழுக்கள், மண்புழுக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மண்ணை நல்ல மண்ணாக மாற்ற முடியும் அப்படின்னாரு. ஓகே. நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, அந்த காலத்துலேயே வந்து நம்ம மக்கள் மண் மேலே இருந்த ஒரு மதிப்புனால தான் வந்து அந்த செருப்பு கட்டிட்டு இறங்குறதாகட்டும் இல்லை வந்து நல்லா மதிச்சாங்கன்னு. ஸோ இந்த மண்ணோட முக்கியத்துவம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு இப்போ அதை அப்படியே சொல்லுங்களேன். இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். அதாவது அந்த காலத்தில் மண்ணுக்கு மரியாதை செலுத்தி, அதாவது எப்படின்னா தாய்க்கு மரியாதை செலுத்துனாங்க, இன்றைக்கி சேய்க்கு மரியாதை செலுத்துகிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அன்றைக்கி வந்து மண்ணை பாதுகாத்தனா எந்த வரையும் ஒரு பயிர் வந்தாலும் அந்த பயிரை என்ன வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது மண்ணுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க. அந்த உணவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை பயிர் போட்டு நெல்லை அறுவடை பண்ணிட்டாங்கன்னா, சரி இந்த அறுவடை பண்ணியாச்சு, இப்போ வந்து அந்த மண்ணுக்கு திரும்பியான ஒரு ரெக்கவரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடலை பயிரிடுவாங்க, இந்த வேர்க்கடலை. அப்போ வேர்க்கடலை வந்து அது வந்து ரைசோபியம் இருக்கும் உள்ளார, அதுக்கு வந்து அந்த நாடியூல்ஸ் அப்படின்வாங்க. அந்த நாடியூல் லெகுமினஸ் பிளான்ட்ஸ் அதெல்லாம், அதில் நாடியூல்ஸ் வரும். அந்த நாடியூலில் ரைசோபியம் இருக்குது. அது நைட்ரோஜனை இயற்கையிலேருந்து நைட்ரோஜனை எடுத்து நைட்ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த பயிர் திரும்பி நெல் போடுவாங்க, அருமையாக அவங்களுக்கு நெல் பயிர் வரும். அப்போ இங்கே திடீர்னு என்னாச்சு, மக்களுடைய தொகை அதிகமாகி போச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நெல் இல்லை 2 தடவை நெல் அறுவடை பண்ணால் எங்களுக்கு பத்தாது அப்படின்ட்டு இன்றைக்கி 3 தடவை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 110 நாள் 160 நாளே அறுவடை பண்ணுறோம். அப்போ அறுவடை பண்ணுறோம், அடுத்தது போடு, அறுவடை பண்ணுறோம், அடுத்தது போடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்ணுக்கு நேச்சுரல் ரெக்கவரிக்கு டைம் கிடையாது. அப்போ நான் நடுவில் கடல் இன்னும் சில விவசாயிகள் பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த கடலை போட்டு திரும்பி உற்பத்தி பண்ணுறது கிடையாது. அதை பண்ணாமல் என்ன பண்ணுறோம், மருந்துங்கிற முறையில் இந்த வச்சுக்க, கெமிக்கலை வச்சுக்க, நீ இவ்வளோ நைட்ரேட் எடுத்துக்க, பாஸ்பேட் எடுத்துக்க, பொட்டாஷ் எடுத்துக்க, நீ பாட்டு எனக்கு கொடுத்துன்னு. அதனால தான் என்னாச்சு, சாயில் ஃபர்டிலிட்டிங்கிற பேர் வந்துடுது. மண் வளம். மண் வளம்னு சொல்லும்போது மண்ணை கொண்டு போய் பரிசோதனைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க பரிசோதனை பண்ணி அந்த மண்ணில் வந்து இவ்வளோ நைட்ரேட் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது, பொட்டாஷ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுவாங்க, இதில் இந்த ரசாயனத்தை இன்னும் சேர்த்துக்கொள்ளுங்கள், இதான். ஆனால் கலாச்சாரத்தில் அந்த காலத்தில் மண் வளம் கிடையாது, மண் நலம், சாயில் ஹெல்த். அப்போ மண் நலம்னு பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு எத்தனை நுண்ணுயிர் இருக்குது, எத்தனை புழுக்கள் இருக்குது, ஓ மண் நலமாக இருக்கா, மண்ணுடைய நாடி மண்புழு நலமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் வித்தியாசம், கண்ணோட்ட வித்தியாசம். பிகாஸ் கமர்ஷியலைசேஷன், எனக்கு வந்து இந்த சாயில் நான் வாங்கிட்டேன், 1 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறேன், இந்த ஏக்கர் நிலத்தை வந்து நான் இவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டேன்னா நான் அதுலேருந்து எவ்வளோ வருமானம் எடுக்க முடியும்னு பார்க்குறேன்னே தவிர அந்த மண்ணை வந்து எப்படி நான் பாதுகாக்க முடியுங்கிறது வந்து ஒரு நோக்கம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி போச்சு. அதுக்கு வந்து கமர்ஷியலைசேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம விவசாயிகளுக்கு இன்றைக்கி வந்து அவங்க வந்து தயாரித்து கொண்டு வந்தாலும் ப்ராடக்ட்டு அவங்க வந்து ஒரு விலையை நிச்சயம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. த மார்க்கெட் ஃபிக்ஸஸ் த ரேட். இது இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் வேறு விவசாயி வந்து என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அவர் வந்து இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் சார் வந்து ஆரம்பத்திலே வந்து தாய் மண்ணே வணக்கம்னு ஒரு சொன்னார். நிறைய இருக்குல்ல, நம்ம வந்து மண்ணின் மைந்தன்னு சொல்லுவோம், பஞ்சபூதங்கள் ஒன்று வந்து பூமின்னா என்னது, மண்ணு தானே அதில் வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட்டு. ஆமாம். ஆனால் அப்போ இருந்தே அந்த மண்ணுக்கு நிலத்துக்குன்னு போராடி தான் இப்போ நிறையா இப்போது பிளாட் தான் அதிகமாக பார்க்குறோம், நிறைய அந்த மாதிரி ஃபார்மிங்லாம் பார்க்குறதே கம்மியாயிடுச்சுல சிட்டிக்குள்ளே. ஆமாம், சிட்டிக்குள்ளே அப்படி ஆகிடுச்சு. வெளியில் வந்து இன்னும் இருக்கான அதோட நிலைமை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதா வந்து நம்ம அன்றாட படிக்கிறோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, இப்போ வந்து சயின்டிஃபிக்கலாக பார்க்க போனால் வந்து மண்ணில் வந்து இது அதில் வந்து ஓடர் கூட கிடையாது, ஸ்மெல்லு கூட கிடையாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த மாதிரி இல்லாத மண்ணில் வந்து எப்படி உயிரினங்களால் வந்து வாழ முடியும், எப்படி வளர முடியும் பிளான்ட்ஸால்? அதாவது மண் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன உங்களுக்கு இதை செய்முறையாக செஞ்சு காமிக்க விரும்புகிறேன். இது என்னங்க இது?
ஆப்பிள். ஆப்பிள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இதை பூமியாக நினச்சிக்குவோம். இது பூமி. இந்த பூமியை வந்து வச்சுட்டு இந்த பூமியை வந்து நான் 4ஆக கட் பண்ணுறேன். இதை வந்து 4ஆக கட் பண்ணுறாங்க. இதை 4 பீஸ் ஆகி போச்சுங்க. இது வந்து 3, இது 1. ஆமாம் சார். 3 பீஸ் இருக்குது, இதில் 1 பீஸ் இருக்குது. இந்த 3 வந்து 75%. நார்மலாக பூமியில் 75% ஆவரேஜாக வந்து நீர், இது தனியாக வச்சிடும். 25% தான் நிலம் இருக்குது. இந்த நிலத்தை நான் 2ஆக வெட்டுறேங்க. இந்த நிலம் மனிதன் வாழ முடியாத நிலங்கள், பாலைவனங்கள், அப்புறம் பாறைக்கற்கள், ஐஸ் கட்டிகள், இதெல்லாம் மனிதன் வாழக்கூடிய நிலம். இந்த மனிதன் வாழக்கூடிய நிலத்தை 4ஆக வெட்டுறேங்க. இதில் 3 பங்கு மனிதன் வாழலாம், ஆனால் வேளாண்மைக்கு ஏற்ற நிலம் கிடையாது. வேளாண்மை செய்ய முடியாது. நீங்கள் பில்டிங் கட்டலாம், நீங்கள் ரோடு போடலாம், நீங்கள் ஏர்போர்ட் கட்டலாம், எது வேணாலும் பண்ணிக்கோங்க. 32 1 பங்கு இதில் மனிதனும் வாழலாம், வேளாண்மையும் செய்யலாம் ஆவரேஜ். இப்போ இதில் தான் பிளாட் போட்டு விற்கிறோம். ரைட். இந்த 32 பங்கில் வந்து மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுக்கிறேங்க. இது தாங்க மேல் மண். இந்த மேல் மண் தான் நமக்கு வந்து உணவளிக்குது. இந்த மேல் மண் உருவாக்குறதுக்கு ஆவரேஜாக 1 இன்ச் உருவாகிறதுக்கு 250 வருஷம் ஆகுது. உலகத்தில் 100 வருஷத்துலேருந்து 1000 வருஷம் வரைக்கும் ஆகலாம் 1 இன்ச் உருவாக்குறதுக்கு. இதுதான் எங்களுக்கு உணவளிக்குது. இது பாதுகாக்கிறதுக்காக தான் திடீர்னு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலெல்லாம், நம்ம இந்திய நாட்டிலெல்லாம் பல ஆண்டுகளாக மண்ணுக்கு வந்து மரியாதை செலுத்தி வந்தோம். திடீர்னு பல நாடுகள் சேர்ந்து இல்லை மண்ணை நாங்கள் நினச்சி பார்க்கணுங்கிறதுக்காக தான் டிசம்பர் 5ஆம் தேதி சாயில் டே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம், அதாவது 2015, இதை வந்து இயர் ஆஃப் த சாயில்ஸ் அப்படின்னு கொண்டு வரணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மண்ணில் எல்லாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு மண் வாசனை போயிட்டுருக்கு. மண் வாசனை மீண்டும் நான் கொண்டு வரணும்னா இந்த மண்ணை நான் பாதுகாத்தா தான் மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும். இதுதான் சமரிது. அந்த முழு ஆப்பிளில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடணும்னா வந்து இதை நம்ம இதை பாதுகாத்தா முழு ஆப்பிளில் சாப்பிடணும், இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மண்ணை பற்றி பல விஷயங்கள், ரொம்ப மகத்துவமான விஷயங்கள், நமக்கு தெரியாத பல விஷயங்கள், பட் நம்ம டெய்லியும் பார்க்குற ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இவரை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை முத்து? ஆமாம், ஒரு பிரேக் அப்புறம் இதெல்லாம் திரும்ப கேட்க போகிறோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். இது புதிய எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் சாயில் டே அப்படின்றதுனால நம்மளோட வந்து ப்ரொஃபசர் இஸ்மாயில் சாயில் பற்றி நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்கலாம். இப்போது நம்மளோட மண்ணுக்கு வந்து, அதாவது இது வந்து உருவாகிறதுக்கு 250 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மண்ணுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் சார்? மண்ணுக்கு வயசு கிடையாது, பூமிக்கு தான் வயசு. அதாவது நம்மளுடைய அர்த் அப்படின்னு பூமி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் இயர்ஸ் ஆகிப்போச்சு இங்கே வந்து. இப்போ அதுலேருந்து பாறைக்கற்கள் வந்து மெச்சூர் ஆகிட்டு வெதரிங் ஆகிட்டே இருக்குது இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து சில இடங்களில் குழந்தைங்கள் வந்து சீக்கிரமாக வளரும், சில இடங்களில் குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக வளருது. அப்படின்னா அதுக்கு உணவு காரணமாக இருக்கலாம், அல்லது அவங்கள ஜீன்ஸ் காரணமாக இருக்கலாம், பல திங்ஸ் வந்து காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி தான் பாறைக்கற்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் வெதரிங்குடைய எஃபெக்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வித்தியாசமாக இருக்கும், டெம்பரேட்டில் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு கோல்ட் கிளைமேட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது மண் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது அதோட வயசு அப்படின்னு சொல்லும்போது இன்கோட்ஸ் அந்த வயசு அப்படின்னு சொல்லும்போது மண்ணுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்ப்போம். இப்போ நீங்கள் அது சாதாரணமாக வந்து குழி தோண்டினால யாராவது போய் இப்போ நீங்கள் செடி வைக்க விரும்புகிறீங்க, ஏதோ ஒரு செடி வைக்க விரும்புகிறீங்க, அப்போ ஒரு குழியை வெட்டுறோம் இல்லைங்களா? அது குழியை வெட்டும் போதே நல்ல கொஞ்சம் அப்படியே நினச்சி பாருங்கள். மேலே இருக்கிற மண் ஒரு கலராக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். இதை வந்து நாங்கள் ஏ ஜோன், பி ஜோன், ஹரிசான்ஸ் அப்படின்னா அந்த ஹரிசான்ஸில் கொண்டு வரோம். மேலே இருக்கிறது ஓங்கிறது ஆர்கானிக் மேட்டர். ஸோ அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏ எல்லாம் டெவலப் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு அந்த மண் வந்து வெதரிங் ஆகிருக்குன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாதுமா. இதான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு நல்ல விவசாயியோ ஒரு நல்ல தோட்டக்காரரோ அதை தோண்டும் போதே அவருக்கு தெரிஞ்சோம், இந்த மண் நல்லா இருக்குது, இதில் வச்சா செடி நல்லா வளருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கெயின் இட். ஓகே. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து பூமி வந்து முழுசாக ஒரு ராக்கி மாஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தேஞ்சி அது வெதரிங் ஆனதுனால தான் இந்த சாண்ட் சாயில் எல்லாம் ஃபார்மேஷன் ஆகிட்டு வருதுங்க. ஓகே சார். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சில் வந்து மண்ணோட பங்கு என்னது?
மண்ணுடைய பங்கு அப்படின்னு கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் அந்த திங்ஸ் வர்றதுக்கு வந்து மனிதன் தான் காரணம். இயற்கையும் வந்து மாசு உற்பத்தி பண்ணும், இயற்கையும் வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து இந்த நைட்ரஸ் கேஸஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் அதுவே ரீயூட்டிலைஸ் பண்ணிக்கும். நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது அளவுக்கு மேலே பண்ணும்போது அது பத்தாமல் அங்கே போகும்போது மண்ணுடைய பங்கு ஆன் கிளைமேட் சேஞ்சோட பங்கு மண்ணுக்கு மேலே பாதிக்கலாம். இப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச் வரும்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களை பாதிக்கலாம். பயிர்கள் முக்கியமாக வந்து நெல், கோதுமை, மக்கா இந்த பயிர்களை பாதிக்கலாம். போக போக பயிருடைய உற்பத்தி குறையலாம், மக்களுக்கு உணவு பஞ்சம் மீண்டும் வரலாம். ஓகே, நான் ஏன் கேட்டேன்னா சார், நான் வந்து சின்ன வயசுலாம் எங்கள் ஊரில் வந்து ஆற்றுல பார்க்குறப்ப வந்து மேலேருந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து ஆற்று மணல் தெரியும். ஆனால் இப்போலாம் வந்து கொஞ்சம் மங்கலாயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. இதுக்கான காரணங்கள் என்ன? கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இருக்குமா? இதுக்கு கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எந்த அளவுக்கு மனிதனுடைய சேஞ்ச் கொண்டு வரலாம். அதாவது இந்த டாப் சாயில்னு சொன்னீங்களே, இந்த டாப் சாயிலை வந்து பிடிச்சு வைக்கிறதே வந்து மரங்கள் தான். மரங்கள்லேயும் வந்து முக்கியமாக இன்றைக்கி காலையில் நான் வரும்போது ஒரு நண்பர் வந்து ஒரு கட்டுரை அனுப்புனார் எனக்கு திடீர்னு. என்ன சார் இருக்கிற இந்த மர பாம் ட்ரீஸ், ரைட், பனை மரங்களை இதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் வந்து நம்ம கிராமங்களில் தண்ணி குறைஞ்சிடுது அப்படின்ற அவருடைய ஒரு கருத்தை வந்து தெரிவித்தார். உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து குளம் வெட்டினாங்கன்னா குளத்தை சுற்றி வந்து உங்களுக்கு இந்த பாம் ட்ரீஸ் பனை மரம் தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மரங்கள் வந்து அந்த செடி இந்த வேர்களால் மண்ணை பிடிச்சி வச்சாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் அந்த மரங்களை வெட்டுறோமோ அப்போ அந்த மேல் மண்ணை பிடிச்சி வைக்கிற தகுதி போயிடுது பாருங்கள். அப்போ மழை பெய்யும் போது அந்த மண்ணை வந்து அப்படியே அடிச்சுட்டு போய் தண்ணியில் கலந்து உங்கள் ரிவரில் வந்து அப்ஸ்ட்ரீம் அப்படின்வாங்க. நார்மலாக எந்த ஒரு ஆற்று எடுத்தாலும் அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம். அப்போ அந்த அப்ஸ்ட்ரீமில் வந்து ஒன்று மாசாக இருக்கலாம், இல்லை தொழிற்சாலைகளுடைய கழிவுகளாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி மண்ணை வந்து அவங்க மரங்களை வெட்டிட்ட பிறகு அந்த மண்ணெல்லாம் உருட்டி போய் நேராக வந்து விழாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ பெரிய மாநகராட்சிகள் இருக்குது, மாநகரங்கள் இருக்குது. இப்போ சென்னை நகரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அடியார் பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா மழை காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தண்ணியை ஓடும்போது கண்டிப்பாக மண் கலர் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மரங்கள் அங்கே வெட்டி ரோடு எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிலாம் போட்டு இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதிலெல்லாம் போடும்போது நாங்கள் கொஞ்சம் அதை கவலை இல்லாமல் மரங்களை வெட்டுறோம். அது வந்து ஒரு தவறான காரியம். அதனால் வெறும் மரங்கள் மட்டும் போகல, மேல் மண்ணும் சேர்ந்து போகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு எஃபெக்டை சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி வந்து நம்ம சுற்றுச்சூழலோட பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து மரங்கள் வெட்டப்படுறது தான் இல்லையா? பட் இருந்தாலுமே இப்போ நம்ம இந்த சாயலுக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆஹா, பயங்கரமான அதாவது இருக்குமா. அதாவது நான் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும். சாப்பிட்டீங்களா? நேத்தாவது சாப்பிட்டீங்களா? நேற்று சாப்பிட்டோம் சார். இன்னைக்கு அந்த ஆப்பிள் பார்க்குறப்ப தான் சாப்பிடலாம்னு தோணுது. நைட்டு சாப்பிட்டீங்க? ரைட். நமக்கு காற்று எதுக்கு தம்பி தேவை? சுவாசிக்கிறதுக்கு காற்று தேவை. இப்போ நீங்கள் நைட்டு வந்து என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்டீங்க. இப்போ அந்த சப்பாத்தியில் மாவு தானே பாருங்க. அப்போ நீங்கள் வந்து லாஜிக்காக மாவு தானே சாப்பிட்டீங்க முத்து? லாஜிக்காக மாவு சாப்பிட்டீங்க. இப்போ இந்த மாவில் வந்து புரத சத்து அதிகமாக இருக்கா, சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கா, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கா? கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக. இப்போ கார்போஹைட்ரேட்ஸில் என்ன இருக்குது? கார்பன் இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அவர் என்ன சாப்பிட்டாரு நேற்று? கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் சாப்பிட்டாரு. இந்த கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் சாதாரணமாக எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? காற்றுல தான் கிடைக்கும். அப்போ என்ன சாப்பிட்டாரு அவர் நேற்று நைட்டு? காற்று தான் சாப்பிட்ருக்கிறீங்க. அப்போ நீங்கள் சுவாசிக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? அதே காற்று தான் எல்லா செடிகளும் யூஸ் பண்ணி அதை வித்தியாசமாக வேற ஒரு பொருளாக மாற்றுது. சில செடி கொடிகளை நாங்கள் சாப்பிட்ற செடி கொடிகளை நாங்கள் உணவுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க மரங்களை நாங்கள் வெட்டிட்டோம்னா நாங்கள் சுவாசிக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது வரணும்னா ஒரு செடியோ கொடியோ நின்று உங்களுக்கு உணவு அளிக்கணும்னு நமக்கெல்லாம் மனிதருக்கு உணவு, மனிதர் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு இருக்கிற தாய் அதாவது மண் வந்து அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு நலமாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு மரங்களோ செடிகளோ கொடிகளோ வளர முடியும். அது வளர்ந்தால் தான் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் உணவு கொடுக்க முடியும். இங்கே தான் அந்த பிரச்சனையும் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யானைகள் வந்து ஊருக்குள்ளார வந்துடுது அப்படிங்கிறாங்க. யானைகள் வந்து மக்களை வந்து பாதிக்குதுங்கிறாங்க. யானை வந்து ஒரு யானை வாழணும்னா அதுக்கு வந்து 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வேணும். 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. அதுக்குள்ளார அதுக்கு செடி வேணும், கொடி வேணும், அதுக்கு சாப்பிட்ற பொருள் வேணும், தண்ணி வேணும். அங்கே இருக்கிற 100 யானைகள் அப்போ எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கணும்? நம்ம சின்ன இடத்த கொடுத்து நீ உட்கார வச்சுனா உட்கார முடியுமா? அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இப்போ வந்து உருவாகிட்டு வருது பிகாஸ் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி தான் உங்களுடைய புலிகுடம் சேவ் த டைகர் அப்படிங்கிறோம்.
சிங்கம் வந்து ஒரு கூட்டமாக போய் சாவடித்து சாப்பிடும். ஆனால் புலி பாருங்க, ஒரு தடவை போய் அடித்து சாப்பிட்டோன்னா தனியாக போகும், தனியாக கொண்டு ஒரு ஒரு மாமிசத்தை சாப்பிட்டுட்டுன்னா ஒரு புலி ஒரு மானை சாப்பிட்டுன்னு வைங்க, ஒரு வாரத்துக்கு வேற எதுவும் சாப்பிடாது. ஸோ ஆவரேஜாக ஒரு புலிக்கு ஒரு மானம் தேவை. 52 வாரம், ஒரு வாரத்துக்கு ஒரு மான் தேவைன்னா ஒரு 52 மான் ஒரு வருஷத்துக்கு ஒரு புலிக்கு தேவை. 52 மான் அங்கே இருக்கணும்னா அந்த காட்டில் அந்த இடத்துல ஒரு 520 மானாவது இருக்கணும். அப்போ தான் 52 மான் இவருக்கு கிடைக்கும். 520 மான் அங்கே இருக்கணும்னா ஒரு 5200 ஏக்கராவது அங்கே நிலம் இருக்கணும். அப்போ தான் மானை சுற்றி அது சாப்பிட முடியும். அதெல்லாம் நாங்கள் பாதுகாக்காமல் செடியை கொடுக்காம புளியை மட்டும் நம்ம பாதுகாக்க முடியுமா? அதே தான் மனிதனுக்கும் வரப்போகுது. நம்ம நிலத்தை பாதுகாக்காம நம்ம என்ன நினைக்கிறோம், ஹைட்ரோபானிக்ஸ் வந்துடும், அக்வாபானிக்ஸ் வந்துடும், இதெல்லாம் எங்களுக்கு உணவு கொடுத்துருவோம்னா எந்த அளவுக்கு உணவு கொடுக்கும்? மண்ணை வந்து நாங்கள் செழிப்பாக பார்த்து மண்ணை பாதுகாத்தா தான் நம்மளுடைய விதைகள், பாரம்பரிய விதைகள், பாரம்பரிய மண் இதெல்லாம் வச்சு கொண்டு வந்தால் தான் மீண்டும் வந்து நம்மளுடைய மண்ணை வந்து செழிப்பாக்க முடியும், மக்களுக்கும் வந்து சுத்தமாக இருக்கும், நல்ல உணவும் கிடைக்கும். வேற என்னெல்லாம் வகையில் வந்து நம்ம மண்ணை கெடுக்கிறோம் சார்? நம்மளுடைய தொழில்நுட்பங்களில் வந்து, அதாவது நான் வந்து தொழில்நுட்பத்தை வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்துக்கும், இதை வந்து மக்கள் வந்து ஆதாமல் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க, இது சாதம் கொண்டு போகிறாங்க, யூஸ் பண்ணி அப்படி தூக்கி போடுறோம். குப்பையவே இதுக்குள்ளே போட்டு குப்பை தொட்டியில் அது ஒரு பக்கம், அது இன்னொரு பக்கம், அது ஒரு பிரச்சனை. இது அப்படியே போய் என்ன ஆகுது, அப்படியே போய் மண்ணில் அப்படியே போய் பதியுதுங்க பாருங்க. மண்ணில் போய் இது உட்கார்ந்தோடனே இது மேலே மண் தண்ணியை வரும்போது தண்ணி இதுக்கு கீழே போயிடும், காற்று போகாது. அப்போ இதுக்கு கீழே இருக்கிற மண் சேரா மாறும். பிகாஸ் anaerobic கண்டிஷன் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி சேரா மாறும்போது அங்கே எந்த பயிரும் சரியாக வளராது. இப்போ அதுக்கு வந்து நான் பிளாஸ்டிக் தவறுன்னு நான் சொல்ல வரல, எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம், எப்படி நாங்கள் கொண்டு போகிறோங்கிறது தவறு. அப்போ இது தேவையற்ற பிளாஸ்டிக். அப்போ ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நாங்கள் பார்க்கணும். எது வந்து முக்கியமாக நமக்கு தேவை, இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும். அப்போ மண்ணை நீங்கள் பாதுகாக்கணும்னா வெறும் செடி கொடி அப்படி இல்லாமல் தொழில்நுட்பங்கள், எந்த அளவுக்கு கழிவுகளை கொண்டு போகிறோம். இப்போ வந்து ஒரு கழிவு, இப்போ நீங்கள் வந்து குப்பையை வந்து இதில் சேர்த்து போட்டுருவீங்கிறீங்க, அதை வந்து அது ஒரு கழிவு கிடையாது, அது ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருளை நாங்கள் ஒழுங்காக அதை எருவாக மாற்றி அந்த எருவை கொண்டு போய் மண்ணில் கொடுத்தோன்னா நுண்ணுயிர் வரும், மண் செழிப்பாகும். இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ சாதாரணமாக இப்போ லேண்ட்ஃபில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் கிராமங்களில் போய் கேளுங்க, கம்போஸ்ட் யார்டு அப்படின்வாங்க. அந்த காலத்தில் எல்லாம் குப்பையை கொண்டு போய் ஒரு பக்கம் போட்டு அதை எருவாக்கி அந்த எருவை கொண்டு போய் திரும்பி மண்ணை கொடுக்கும்போது த சைக்கிள் கண்டினியூஸ். ஒரு பக்கம் எடுத்தோம், அறுவடை பண்ணி எடுத்தோம், காய்கறியோ கழிவோ எடுத்தோம், மீண்டும் வந்து அது எருவாகுது, மீண்டும் அது மண்ணுக்குள்ளார போகும்போது அந்த சைக்கிள் இஸ் கம்ப்ளீட். இன்னைக்கு எடுத்துன்னு வந்துட்டே இருக்கிறோம், திருப்பி கொடுக்கறதில்லை. இதை தவிர போர்வெல் போட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் வேற நம்ம எடுத்துடுறோம். அது வந்து போர்வெல், அது வந்து இன்னொரு பக்கம், அது தண்ணிக்கு வந்து சுத்தமாகவே கேளுந்து எடுத்துக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பதில் என்னென்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது, உடனே தண்ணி தேவைப்படுது. அப்போ தண்ணி தேவைப்படுது. அதே மாதிரி தாய் மண்ணில் வந்து நாங்கள் உப்பு அதிகமாக போட்டுகிட்டே இருந்தோம்னா, நைட்ரேட் இஸ் அ சால்ட், ஃபாஸ்பேட் இஸ் அ சால்ட், பொட்டாஷ் இஸ் அ சால்ட். அப்போ உப்பு நாங்கள் அதிகமாக போட மண்ணுக்கு என்ன தேவைப்படுதுங்க, தண்ணி தேவைப்படுது. அப்போ அந்த தண்ணியை நாங்கள் கொடுத்தாகணும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மக்கள் உடனே என்ன பண்ணுறாங்க, இயற்கை காய்கறியாக அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குங்களே, இது நல்லா அழகாக இருக்குங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கே நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கை வந்து எடிமா, அதாவது வீக்கம் வந்துருக்குன்னு வைங்க, இந்த கை வந்து சாதாரண கை. பார்க்குறதுக்கு எந்த கை அழகாக இருக்கும், சாதாரண கையா இல்லை வீக்கம் வந்த கையா? இல்லைங்க, வீக்கம் வந்த கை தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா தக்காளி மாதிரி செவப்பாகவும் உருளைக்கிழங்கு மாதிரி கெட்டியாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஜொலிப்பாக இருக்கும். இட் வில் பி ஷைனிங் பிகாஸ் ஆஃப் எடிமா. ஓகே. ஸோ விஷனில் பார்க்கும்போது அழகாக இருக்க கை அப்படின்னு கூட வாயிலேருந்து வந்துடலாம், ஆனால் அதுக்கப்புறம் தெரியும் அது வீக்கம் இருக்குன்ட்டு. ரைட். அதே மாதிரி ஏன் வீக்கம் எதுக்கு வருது, உப்பு போய் அங்கே தங்கி நிற்கிது, உப்பு தேங்கி நிற்கும்போது தண்ணி வந்து சேருது, தண்ணி வந்து சேரும்போது வீக்கம் வருது. அதுக்காக தான் வந்து பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது இந்த லெக் எடிமா இதெல்லாம் அதிகமாக வரும், ஆல்புமின் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து காய்கறிகளுக்கும் அதிகமாக உப்பு போட்டு வளர்த்திங்கன்னா the salt goes and gets deposited in the vegetables. அப்போ சால்ட் இருந்துச்சுன்னா தண்ணி அதிகமாக சேரும், அப்போ காய்கறி பார்க்குறதுக்கு ஜொலின்னு இருக்கும். ஓகே, நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா 2 நாளில் அழுகிப்படும், ஏன்னா தண்ணி உள்ளார இருக்குது. ஸோ த நியூட்ரியன்ட் கண்டென்ட் ஆல்சோ, அந்த ஒரு பர் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காய்கறிக்கு அந்த காய்கறி அதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து மெட்டீரியல், வெஜிடபிள் மெட்டீரியல் அதிகமாக இருக்கும், இதில் வந்து வாட்டர் வில் பி ஹையர்.
இப்போ ஊர் சைடுலாம் போனால் கூட எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் வந்து மண் ரோடு தான் இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் வந்து இப்போ தார் ரோடெலாம் போட்டாச்சு. மண்ணுன்றது வந்து இது விவசாய நிலம் அங்கெல்லாம் போனால் தான் பார்க்க முடியுது. ஆமா, நம்ம சிட்டிக்குள்ள மண்ணை தேடுறதே பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு காம்பவுண்ட் வால்குள்ள கீழே ஃபுல்லாக சிமெண்ட் தர, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு திருண்டு தொட்டியில் திருண்டு மண்ணு போட்டு ஒரே ஒரு செடி மட்டும் வச்சிருப்பாங்க. ஆமாம், ஆனால் இந்த சிட்டியில் வந்து இந்த மண்ணெல்லாம் இருக்குது, பில்டிங் கட்டியிருக்காங்களே. ஆமா, அதுக்கு மேலே மறைச்சிட்டோம், மண்ணை மறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வேர்ல்ட் சாயில் டேல இந்த மண்ணை மறைக்காம அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. மண் இல்லாமல் நம்ம இல்லை. நம்ம வந்து தாய் மண்ணே வணக்கம்னு சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நம்ம கொடுத்த மரியாதை இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கணும். அவங்களே வந்து சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நாள் மதிக்கல, இனிமே பாடுறா அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும் போல இருக்கு. ஆமா, முதல்ல வந்து அட்லீஸ்ட் கீழே தரையை பார்த்து நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் இங்கே தரையை பார்த்து நடக்கிறது கிடையாது, செல்ஃபோனை பார்த்து நடக்காங்க. பராக் பார்த்தே தான் போகிறோம், கீழே கவனிக்கிறதே இல்லை. அந்த இன்னைக்கு இதை பற்றி கவனிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் சாயில் டேல பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ இதை பற்றி பேசவே இதோட அலார்மிங் ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பிகாஸ் இப்போ நம்ம வீட்டில் ஒரு காய்கறி வாங்குறோம் அப்படின்னா அது எங்கேருந்து விளையுது, அது எப்படி வருது, யார்கிட்ட எல்லாம் கை மாறிட்டு கடைசியில் நம்ம கிட்ட வந்து சேருது, சுத்தமாக தான் இருக்கா, இல்லை வந்து சுத்தமான காய்கறிகள் நம்ம போய் வாங்குறது, நீங்கள் சொன்ன மாதிரியான அழகான காய்கறிகள் கூட எப்படி தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அது ஏன் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்கும் இந்த விவசாய நிலங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. பார்க்குற இடம் எல்லாமே வந்து ரியல் எஸ்டேட் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விவசாய நிலங்கள்லாம் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருந்தது. ரியல் எஸ்டேட்டில் வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் வீடு அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த நிலைமை எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் கொஞ்சம் பிளிக்காக தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த நிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக வந்து நீங்கள் சென்னையிலேருந்து புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இன்றைக்கி சொல்கிறாங்க. பட் அந்த காலத்தில் வந்து நாங்கள் போகும்போது இது ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் அந்த ரூட்டை தான் போகும், இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு வழியாக போயிட்டு. அப்போது நாங்கள் போகும்போது இங்கேருந்து கிளம்பிட்டு இந்த செங்கல்பட்டுக்கு இந்த பக்கம் இந்த கடலூருங்கிற கிராமங்கள், அதுக்கப்புறம் வந்து மதுராந்தகம், மரக்காணம், சூனாம்பேடு, அதுக்கப்புறம் புதுச்சேரி போகும். வழி பூரா உங்களுக்கு நிலம் தான். ரோடு ஃபுல்லாக உங்களுக்கு தானியங்கள் தான் போட்டு காய வச்சுட்ருப்பாங்க. அதுக்கு மேலே தான் பஸ்ஸெல்லாம் போகும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து கட்டடங்கள்லாம் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசாங்கம் தான் பாலிசி லெவலில் கொண்டு வரணும். பாலிசி லெவலில் கொண்டு வரும்போது விவசாயிகளுக்கு அதாவது ஏற்ற அவங்களுடைய சலுகைகளும் அவங்களுக்கு கொடுத்தாகணும். அவங்களுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுக்கும்போது அவங்க விருப்பப்படி லோன் கொடுக்கறது கிடையாது. லோன் எப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சி மருந்துகள், கொஞ்சம் காசு எல்லாம் கையில் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணாலும் திடீர்னு வானம் பார்த்த பூமி, மழை வரலன்னு வைங்க, தண்ணி வரல, கரண்ட்டு கிடையாது, நிறைய கிராமங்களில் தண்ணி போட முடியாது. அந்த மாதிரி நிலமையில வந்து ஒரு கம்ப்ளீட் அவங்களுடைய பயிரை நாசமாக போயிடுது. அப்போ நாசமாக போச்சுன்னா அவங்களால லோனு கொடுக்க முடியாமல் நிறைய விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணுறதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ அந்த குடும்பங்கள் என்ன சொல்லுது, அந்த காலத்தில் அவேர்னஸ் கிடையாது, இதுதான் தொழில் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் இன்றைக்கி படித்து இருக்கிறாங்க. படித்து கூட அதில் வந்து அவங்க ஆர்வத்தோடு பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியலைங்கிற காரணத்தை அந்த நிலத்தை விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு அவங்க கொண்டு வராங்க. அப்போ அரசாங்கம் என்ன மாதிரி பாலிசி கொடுக்கணும்னா அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சென்டர், எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் காலனியை டெவலப் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து இன்டர்நெட் தேவை, அவங்களுக்கு பவர் தேவை, அவங்களுக்கு வாட்டர் தேவை, எப்படி கவர்மெண்ட் பிளான் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம விவசாயிக்கும். பிகாஸ் காந்திஜி அந்த காலத்தில் என்ன சொன்னார், அவர் இந்தியா லிவ்ஸ் இன் இஸ் வில்லேஜஸ் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி வர எந்த ஒரு அரசாங்கமும் அந்த அளவுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு என்ன போய் சேரணுமோ அது செஞ்சது கிடையாது. அன்லஸ் வி பில்ட் அப் அவர் ஓன் ஃபார்மிங் சிஸ்டம். என்ன நினைக்கிறாங்க, இங்கே எதுக்கு நாங்கள் வளர்க்கணும், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிட்டா சீப்பாக வந்துடுற போது சாப்பிட்லான்ட்டு. அதெல்லாம் நடக்கிற காரணமும் கிடையாது. ஒரு பக்கம் முத்து சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சை பற்றி கேட்டார் ஆனந்த். இப்போ அந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லும்போது கிளைமேட் சேஞ்சில் வந்து எப்போ தானியங்களை பாதிக்க போகுதோ, நெல்லை பாதிக்க போகுதோ, என்னைக்கு நெல்லை பாதித்து, கோதுமையை பாதித்து, மக்காச்சோளத்தை பாதிக்க போகுதோ உலகம் பாதிக்கும். உலகத்துக்கு பாதிப்பு வரும்போது தான் நம்ம நாட்டில் இருக்கிற சிறுதானியங்கள் மட்டும் தான் நிற்கும். அப்போது வந்து கண்டிப்பாக ஒரு காலம் வரும், நம்ம நாடு மற்ற நாடுக்கு உணவு கொடுக்கும். அன்னைக்கு நம்ம மண்ணுக்கு கண்டிப்பாக நல்வாழ்க்கை வரும். ஆனால் வந்து இப்போ நம்ம பார்க்க போனால் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்மளும் வந்து வெளிநாடுகளில் யூஸ் பண்ணுற வந்து அதே மெத்தடை வந்து நம்ம ஊர்லேயே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். இது வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு காலத்தில் இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வரப்போ மண்ணுக்கு வந்து திரும்ப அதே ஃபர்டிலிட்டி, அதே வளம் திரும்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்த பசுமை புரட்சின்ற பேரில் வந்து நாங்கள் டியூரிங் த 60s வந்து பெங்கால் ஃபேமின், பீகார் ஃபேமின் அப்படின்னாங்க. நிறைய மக்கள் வந்து ஆயிட்டாங்க. தே ஹேட் டு டை ஓவர் பிகாஸ் ஆஃப் ஃபேமின். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் பல காரணங்கள் இருந்திருக்கலாம்.
ஆனால் அந்த காரணங்களோட கொண்டு வந்த அந்த பசுமை புரட்சியை சரியாக மேனேஜ் பண்ணாமல் அளவுக்கு மீறி இந்த ரசாயன உரங்களும் ரசாயன பூச்சி மருந்துகளும், அதுவும் பூச்சி மருந்துகளும் இன்றைக்கி இருக்கிற பூச்சிக்கொல்லிகள் வந்து ரொம்ப ஆபத்தான பூச்சிக்கொல்லிகள். கண்டிப்பாக வந்து பல பூச்சிக்கொல்லிகளுக்கும் புற்றுநோய்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. அந்த பூச்சியை விட ஆபத்தானது, பூச்சியோட ஆபத்தானது, பூச்சியால் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலமையில வந்து இருக்கும்போது மண்ணை வந்து ஒரு வழியாக நாங்கள் வந்து சேதப்படுத்திட்டோம். இப்போ நிறைய அந்த ரசாயனத்தை போட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கெனால் ஒன்று டிக் பண்ணுறோம். அப்போ அந்த வாட்டர் கெனால் போகும்போது தண்ணி கீழந்து அப்படி போகும்போது திரும்பி அந்த உப்புத்தன்மையை மேலே கொண்டு வந்து அந்த மண்ணையே வந்து எல்லாமே அந்த சோடிக் சாயில் சலைன் சாயிலாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அதை ரெக்கவர் பண்ணணுன்னா பண்ண முடியும். இட்ஸ் a ஸ்லோ ப்ராசஸ், ஆனால் பண்ண முடியும். எருவெல்லாம் கொடுத்து அது எருவுங்கிறது வந்து நான் டு டிஃப்ரென்ஷியேட், உரம் வந்து ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரும் எரு வந்து ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்றதுக்காக ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக எருவெல்லாம் கொடுத்து திரும்பி அந்த மண்ணை கொண்டு வரலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு நண்பர் வந்து ஒரு ஸ்கூட்டர்லேயோ மோட்டர் சைக்கிளில் போகிறாரு, தவிர்க்க முடியாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, அவருடைய கால் வெட்டப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. அப்படின்னா அவர் வந்து கால் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஜெய்ப்பூர் ஃபுட் அப்படிங்கிறவங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் லெக்கை போட்டு அவர் நடக்கிறாரு. அது வந்து ரெஸ்டோரேஷன் கிடையாது, அது ரீஹாபிலிட்டேஷன். அதே மாதிரி தான் இயற்கையுடைய எந்த பகுதியும் வெட்டப்பட்டால், துண்டிக்கப்பட்டால், இந்த மாதிரி மாசுபடப்பட்டால் அதை திரும்பியும் ரெஸ்டோரேஷனுங்கிறது ரொம்ப தூரத்து பேசுகிறேன். ரீஹாபிலிட்டேஷன் செய்ய முடியும். ஓரளவுக்கு அந்த மண்ணை நல்ல மண்ணை மாற்ற முடியும். ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் மண்ணோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம மட்டும்தான் பேசிட்டே இருக்கோம், மண்ணை பேசக்கூட விடுறது கிடையாது, நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணவே விடுறது கிடையாது. பட் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணதுனாலும் என்னவோ அவங்களுக்கு வந்து மண்ணை பற்றின நாலேஜ் நிறையா இருந்தது. ஏன்னா அவங்க பதிவு செஞ்சது வந்து இன்றைக்கி நிஜமாவே நமக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வந்து அந்த நடக்கடலை தான் நடணும், அதனால அதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இப்போ நமக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸோ இல்லை நிறைய சயின்ஸ் படித்தவங்களா இருந்தாலும் கூட அப்போ அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நிஜமாவே வியப்பாக தான் இருக்குது இதெல்லாம். பட் இதே மாதிரி சாயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இனிமேல் லேண்டில் தான் இறங்கி தான் தெரிஞ்சுக்க முடியுமா? இதுக்கான கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது? கோர்சஸ் நிறையா இருக்குது. வேளாண்மை கல்லூரியும் இருக்குது, சாயில் பயாலஜி கோர்சஸ் இருக்குது, அப்புறம் தாவரவியல் இருக்குது, பாட்னி இருக்குது, அப்புறம் விலங்கியல் இருக்குது, ஜுவாலஜி இருக்குது, எல்லாம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பல கல்லூரிகளில், நான் எல்லா கல்லூரியும் சொல்ல, பல கல்லூரியில் மீன் வளத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் மீனையே தொட்டு இருக்க மாட்டாங்க குழந்தைங்க. ரைட்? அந்த மாதிரி பாடக்கல்விகள் நடக்கும்போது இந்த குழந்தைங்க படிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கண்டிப்பாக லேப் டு லேண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த இதில் இன்வால்மெண்ட் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படின்னு இருக்குது. விவசாயிகள் வந்து இன்றைக்கி அவங்க திடீர்னு விவசாயி ஆகலை, அவங்க குடும்பம் அவங்க பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறோன்னா பிகாஸ் வி ஹேட் டு அன்லேர்ன் வாட் வி லேர்ன்ட் அண்ட் லேர்ன் ஃப்ரம் த ஃபார்மர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜ், அந்த கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற நாலேஜ், ஒரு சாதாரண ஒரு குறிப்பு, ஒரு விவசாயிங்கிட்ட கேட்டார், நீங்கள் வந்து தானியங்களை ஏற்றுமதி செய்கிறீங்களா சார், நீங்கள் தானியங்கள் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறீங்களா, நம்ம நாட்டுடைய நீர், நாட்டுடைய மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தானே ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு மக்கள் வந்து இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த பிளான்ட்ஸ் பேரெல்லாம் சொல்லி, நீம், அசடிரெக்டா, இண்டிகா, மேரிகோல்டு, இதெல்லாம் வந்து பெஸ்ட் ரிப்பலண்ட்டு. ஆனால் நீங்கள் கிராமத்துக்கு போய் நீங்கள் அசிடிராக்டா, இண்டிகாலாம் சொல்ல முடியாது. அங்கே வந்து சாதாரணமாக வந்து இந்த ஆட்டுக்குட்டிகள் நிறைய இருக்கும். ஐ ஆல்வேஸ் கால் இந்த கோட்டை வந்து ப்ரொஃபஸர் கோட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த ஆடை வந்து எல்லா விதமான இலைத்தழைலாம் சாப்பிடும். எந்தெந்த இலைத்தழை அதை சாப்பிட்லையோ அந்த இலைத்தழைகளில் பூச்சி விரட்டி தன்மை இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் கோட்டு அப்படியே கூட்டின்னு போங்க, அவர் ஏதாவது அப்படி மோப்பம் முடிச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கங்க. அதோடைய கஷாயத்தை எடுத்து அதில் நீங்கள் பூச்சி வெரைட்டியாக நீங்கள் தயாரிக்க முடியும். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எல்லாம் கிராமங்களில் இருக்குது. எப்படி நீர் பிடிச்சி வைக்கிறது, எந்த மண்ணுக்கு எந்த விதமான ஒரு செடி கொடுக்கணும். மாடர்ன் அக்ரிகல்ச்சர் எப்படின்னா எனக்கு இதுதான் வேணும், இது வளரணும் அப்படின்னா நான் அந்த மண்ணை எப்படி மாற்ற முடியும், என்ன நான் ரசாயனத்தை போட முடியும். ஆனால் அந்த காலத்து ட்ரைனிங் எப்படின்னா இந்த மண்ணுக்கு ஏற்ற சில செடிகள் இருக்குது. ஒரு தம் ரூல் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சாயில் அசிடிக்காக இருக்கா, ஆல்கலைன் கிராப் அங்கே போடுங்க, வளரும். சாயில் ஆல்கலைனாக இருக்கா, அசிடிக் கிராப் போடுங்க, வளரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில அந்த ஒரு நுவான்சஸ் ஆஃப் நாலேஜ் இது வந்து கிராமங்களில் நிறைய இருக்குது, இன்னும் இருக்குது. பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து அதை வந்து திரும்ப இன்டகிரேட் பண்ணி கிராமத்தை வந்து உள்ளார்தான் கொண்டு வரணும். நான் அடிக்கடி இந்த குழந்தைங்களுக்கும் சொல்கிறது, நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும், முட்டை இருக்குது, முட்டையை வெளியிலேருந்து உடைச்சா ஒரு உயிரை வந்து சாக அடிச்சிடறோம், உள்ளார்ந்து உடைஞ்சதுன்னா ஒரு உயிர் வெளியே வருது. ரைட்? ஒவ்வொருடைய தலையிலையும் ஒரு முட்டை தான். அது வெளியிலேருந்து வந்து இடித்து சொல்லி கொடுக்கறதோட அங்கே இருக்கிற அந்த நாலேஜ் அப்படியே வெளியே வந்தால் தான் அந்தந்த மண்ணை நாங்கள் பாதுகாக்க முடியும்.
இதெல்லாம் யோசிக்காம இருந்தா நம்ம மண்டையில வந்து களிமண் இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். களிமண் மறுபடியும் நம்ம முன்னோர்கள் பாரு எதுவுமே வளராத மண் தான் களிமண், அது நம்ம மண்டையில இருக்கு, புத்தி இல்லாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது களிமண் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் படிக்கலன்னா போய் மாட்டு மேடான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல மாட்டு மேய்ச்சா லாபம் இருக்கு, படிச்சா லாபம் கிடையாது. அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நான் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா அவர் வந்து இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. நான் லேப்டாப் ஏதோ ஒரு இதில் வச்சு நோண்டிட்டே வந்துட்டு இருந்தேன். அவர் உடனே நல்லா படிங்க, எப்படிலாம் அடிமை வேணுமோ அப்படிலாம் அவன் டிசைன் பண்ணி வச்சிருக்கான், அடிமை ஆகிறதுக்கு எல்லாம் படிங்க, சொந்தமாக எதுவும் கற்றுக்காதீங்க அப்படின்னு. அப்போ தான் ரியலைஸ்ட், ஓகே ஆமாம் இவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினா கூட ஏதாவது வீட்டில் தக்காளி எப்படி போடுறதுனால கற்றுந்துருக்கலாம், அதை விட்டு அதை கற்றுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் யோசிச்சேன் நான். ஓகே, ஆனால் ஆனந்தி நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்டோம், நிறைய படிச்சிருக்கோம். இப்போ சாயிலில் வந்து இவ்வளோ சயின்சஸ் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம வந்து நடுவில் ஒரு சில இடத்துல வந்து தடுமாறி வேற ஒரு விவசாயத்தில் வந்து வேற ஒரு மெத்தடுக்கு போயிருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் நம்மளோட ஓன் மெத்தட்ஸ்க்கு வரதுக்கான நேரம் வந்தாச்சு. ஏன்னா இப்போ நம்ம சிட்டியில் பார்த்தோம்னா எவ்வளோ ஆர்கானிக் ஃபுட் ஷாப்ஸ்லாம் வந்துச்சு பாருங்களேன். இதே வந்து பாசிட்டிவான ஒரு இதுக்கு நம்ம நோக்கி போற மாதிரி தானே இருக்கு. சீரியஸ். ஆனால் இப்போ வந்து ஒரு தாட் வந்திருக்கு, ஏன்னா இவ்வளோ ரெட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் தெரியல அப்படின்னா நிஜமா ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஆனால் லைஃப் சயின்ஸஸ் சொல்லப்படுற வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்னும் பேசிக்கான ஒரு சில விஷயம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் தவறாக தான் தெரியுது. இன்னைக்கு உங்களோட பேசும்போது நிறைய நாலேஜ் கெய்னிங்காக இருந்தது. அதுக்கு என்ன சொல்றதுன்னா, பார்க்குறோம் மண்ணுன்னு பார்க்குறோம், மண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் மண்ணில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தாலும் அதோட மகத்துவம் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். இப்போ என்ன இருக்குன்னா, இவ்வளோ நேரம் பெரியவங்கலாம் நம்ம சொன்ன விஷயத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிச்சுருந்துருப்பாங்க. மணிமான் வந்து குழந்தைங்களாம் வந்து அசம்பிள் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்காகவே ஒரு வெப்சைட்டும் சொல்ல போகிறேன். என்ன வெப்சைட்? soilsforkids.org. ஓகே, இந்த வெப்சைட் சாயில் ஃபார் கிட்ஸ்னா குழந்தைங்களுக்கு மண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்றது தெரியுது. வேறு என்னெல்லாம் இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த சாயில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவங்களாம் யார், இவங்கெல்லாம் என்ன படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்கணும் தெரியுமா குழந்தைங்களுக்கு. ஏன்னா திடீர்னு எனக்கு இதை பற்றி பேசியிருக்காங்க. சப்போஸ் தனக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி பல சாயில் எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸ் இன்டர்வியூஸ்லாம் அதில் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று எல்லாமே வந்து கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருந்ததுனா இன்னும் நமக்கு அந்த டச் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த சாயில் வச்சு என்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம், ஸோ அதில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இவங்க பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஆமாம், கரெக்டானது. அதாவது பிற்காலத்தில் வந்து இந்த சாயில் பற்றி படித்தா வந்து நல்ல வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சாயிலோட வளம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றாங்களா. இதை பற்றி இப்போவே நல்லா படிச்சுக்கிட்டேன், பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய உத்தியோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல அப்படி பேஷண்ட்லாம் உருவ ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் வந்து டாக்டர்ஸ்லாம் அப்படி கும்பலாக உருவானாங்க. இப்போ இன்னும் பேஷண்ட்டும் டபுள் மடங்கு ஆகிட்டே போகிறாங்க, டாக்டர்ஸும் அவ்வளோ ஆகிட்டே போகிறாங்க. அப்போ அடுத்த வந்து நம்ம சாயில் தானே கை வைக்கணும். இப்போ சாயில் ஆல்ரெடி இப்படி ஆகிட்டு இருக்கு. ஸோ சாயில் எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ பார்த்துருக்க குழந்தைகளா நீங்கள் வந்து இந்த soilsforkids.org அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பார்க்கலாம். இப்போ அந்த வெப்சைட்டோட ஸ்பெல்லிங்கை நான் சொல்லிடுறேன். SOILS நியூமெரிக்கல் 4 KIDS.org. ஓகே, இந்த வெப்சைட்டை போய் அவங்க பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் பண்ணுவேன். குழந்தைங்க இருந்தாலும் பண்ணலாம் இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாங்க, தப்பே கிடையாது. யாராக இருந்தாலும் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். என்ன பண்ணணும்னா feedback@pudiyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். ஆமாம், எல்லாத்தையும் இங்கே கீழே வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் தெரிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அது கால் பண்ணி நீங்கள் உடனே சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம், கீழே இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு அட்ரஸ்க்கு கைப்பட எழுதி வரைஞ்சி கூட எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்பலாம். ஆமாம், அதுவும் இல்லைன்னா வந்து யூடியூப்ல இந்த வீடியோ வரப்போ நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் கூட போடலாம், அதை கூட வாங்கி படிக்கலாம். ஆமாம், அப்படியே ஒரு 40 ஆப்ஷன் சொன்னால் எல்லாம் ஏஞ்சி போயிடுவாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ இமெயில் மெயில் ஃபோனை எதில் வேணாலும் அனுப்புங்க அப்படின்றத சொல்லி ஆகணும். ஆமாம்மா, சொல்லி முடிச்சுட்டு அவர். ஸோ அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எதுலேயும் ஒன்று எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்பி வைங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ரிக்வஸ்ட் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பல தகவல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி பல தகவல்களை திரட்டி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஆமாம், அதுக்காக இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிக்கிறோம். திரும்ப நாளைக்கு மீட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் சந்தோஷமாக பார்த்தது புதியுகம் FM ஸ்டேஷனின் இனியவை என்று மொத்தம் ஆனந்தி.